மாஸ்க்னு ஒரு சீரீஸ் வந்தது. ஜிம் கேரி அவர் வாய்ஸ் கொடுத்துருந்தார் அந்த மாஸ்க். அதில் திடீர்னு 5 கேரக்டராக மாறுவார். முகமது அலி, ஒரு பைரேட், அப்புறம் ஐன்ஸ்டீன், அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் ஒரு பெரிய ஆள். 5 பேர் டக்கு டக்கு டக்குன்னு மாறுவான். ஸோ அதெல்லாம் அங்கே இங்கிலீஷில் ஒரிஜினலாக இருக்கிறது தமிழில் போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு தமிழில் டக்குன்னு நம்ம ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பான்டினிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்னைக்கு அடுத்த டேக் இது இன்னைக்குள்ளே போய் ஆகணும் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னும் போது நம்ம யோசிச்சு அங்கே செதுக்க முடியாது. ஸோ டக்கு டக்குன்னு ஏதோ கொஞ்சம் அந்த கொடுத்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல அந்த ப்ராடக்டை கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு வரணும்னா ஸ்பான்டினிட்டி ரொம்ப முக்கியம். எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு ஹிந்தியில் ஒரு கார்ட்டூன் மோட்டு பொட்லு ஹிந்தி, அதை அப்படியே தமிழில் ட்ராக் பண்ணி வருதுன்னு வச்சிங்களேன், அதை மட்டுமே அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மாதிரி அதில் சுவாரஸ்யமாக நாங்கள் 10% தான் இது இருக்கும். நாங்கள் 90% ஆட் பண்ணுவோம். இல்லைன்னா குழந்தைங்க பார்க்காது. இன்றைக்கி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கொஞ்சம் இதுதான், அது கடவுள் கொடுத்தது.